ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் செஞ்சுட்டு நீங்கள் கற்றுக்கிற கிளாஸை வீட்டில் வச்சு போட்டு பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வீடியோவாவோ இல்லைனா இமேஜாவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். இது மூலமாக உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதோட கிளாஸ்க்கான மெஷர்மெண்ட், டிராஃப்ட்ஸ், ஏர்னிங் டிப்ஸ், டெய்லி வீடியோ லிங்க் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த குரூப் முழுக்க முழுக்க லேடிஸ்க்காக மட்டும்தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் ஜாயின் பண்ணலாம். இந்த கிளாஸ்க்கான மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்களும் குரூப் லிங்க் வேணுங்கிறவங்களும் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து கிராஸ் ஸ்டிச், இன்னொன்று ஹெரிங் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ கிராஸ் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் 1 சென்டிமீட்டர் கேப்பில் நீங்கள் இந்த மாதிரி 2 கோடு போட்டுட்டு அதில் மேல் பக்கமும் 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு கோடு வந்து கீழ்ப்பக்கத்தில் போட்டு அதுலேயும் இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ த்ரெட்டு எப்போதும் போல் எடுத்து அடிப்பக்கத்தில் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதில் அடிப்பக்கத்துலேருந்து நம்ம எடுப்போம் மேலே எப்போதும் போல் தான். இப்போ நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா இதை எடுத்துட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த இதுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. மேலிருந்து கீழே இதை எடுங்க. இப்படி எடுத்துட்டு இந்த இதுக்கு கிராஸில் கொடுங்க. கொடுத்துட்டு திரும்ப இதுக்கு அடியில் இப்படி கீழே இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக இப்படி கிராஸாக முதல்ல போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதுவும் நம்ம போட்டுட்டு கடைசி வர்ற வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பக்கமாகவே நமக்கு கிராஸ் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இதில் கொடுத்து இதுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம கீழேருந்து இப்போ மேலேருந்து கீழே வந்து இந்த பக்கத்துக்கு கொடுத்த மாதிரியே இதுக்கு கொடுக்கணும். இப்போது இதுலேருந்து இந்த இதுக்கு ஏற்கனவே போட்டதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இதுலேருந்து எடுத்து இதுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி தான் இதுலேருந்து இந்த டாட். இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிற டாட்டுக்கு நீங்கள் கொடுங்க. இப்போ கடைசி இது வரும். அதே மாதிரி தான் இங்கேருந்து இங்கே இந்த இது வரும்போது நீங்கள் மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே அடிப்பக்கமாக கொண்டு போயிருங்க. கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு நீங்கள் அடிப்பக்கமாக கொண்டு போயிட்டு நாட் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து இந்த மாதிரி கிராஸாக வரும். இந்த ஹெரிங் போன் ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டுட்டு கீழே இருந்து 1 இன்ச்சில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல் பக்க கோட்டில் வந்து அதோட சென்டர் சைடை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இந்த இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து இங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இப்படி எடுத்துக்கிட்டு மேல் பக்கத்தில் நீங்கள் இந்த கோடு இருக்க ஒரு புள்ளி வச்சுருக்கீங்களா, அந்த புள்ளியில் 2த்துக்கும் சென்டராக இந்த முன்னாடி பக்கமும் பின்னாடி பக்கமும் இந்த கோடு வந்து நடுவில் இருக்கணும். நீங்கள் எடுக்கிற இது வந்து அந்த புள்ளியே டச் பண்ணாமல் இந்த பக்கமுமா நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு திரும்ப இந்த இதில் வரும்போது இதுக்கும் அதே மாதிரி இந்த டாட்டை விட்டுட்டு டாட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்து எடுக்கணும். இதை இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த சைடுக்கு நீங்கள் எடுக்கணும். கீழே ஒரு தடவை போட்டிங்கன்னா மேலே ஒரு தடவை போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக போடணும். மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த இதுலேருந்து இப்படி எடுக்கணும். கீழே இருக்கிற லைனில் இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து நாட் போடுறதுக்கு எவ்வளோ எடுப்பீங்களோ அந்த அளவு தான் எடுக்கணும். எடுத்து இதே மாதிரி
அதே மாதிரி கீழ் பக்கமும் இப்போ எடுத்துக்கலாம். இப்போ முடிக்க போகிறோம். இப்போ நம்ம மேல் பக்கத்தில் எடுத்துகிட்டு இதே மாதிரி எடுத்து மேல் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோன்னே நீங்கள் அடிப்பக்கமாக கொடுத்துருங்க டைரெக்டாக. இந்த இதில் மட்டும்தான் இது எடுத்துகிட்டு இப்போ எங்கேருந்து இதை ஆரம்பித்த மாதிரியே இங்கேயும் நம்ம அடிப்பக்கமாக கொடுத்துடலாம். கடைசி இதை மட்டும் அடிப்பக்கமாக கொடுத்துட்டு நாட் போட்டுருங்க எப்போதும் போல். இப்போ இந்த ஸ்டிச்சில் வந்து உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டிச் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடாக வந்திருக்கும். தனித்தனியாக இது சென்டரில் நம்ம எடுத்ததுனால இந்த மாதிரி கோடாக வந்திருக்கும். இப்போ நம்ம இதில் எப்போதும் போல் நாட் போட்டுடலாம். நாட் போட்டு கட் பண்ணி சாட்டன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம். அதுலேயே வந்து கிராஸ் ஸ்டிச்சும் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சும் நம்ம போடலாம் இன்றைக்கி. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே 2 லைனில் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. டபுள் லைன் போட்டுக்கோங்க. இதுக்கும் போட்டுக்கணும், இதுக்கும் ரெண்டுமே அதே மாதிரி தான் போட்டுக்கணும். இப்போ நம்ம கிராஸ் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம முதல்ல இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு நேர் கிராஸு நீங்கள் கிராஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கிராஸாக போடுவோம். இதில் வந்து நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கொடுப்போம். மேலேருந்து கீழே அந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். கிராஸ் ஸ்டிச் முதல்ல போடலாம். அதுக்கு மேலேருந்து கீழே நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அடியிலேருந்து எடுத்துக்கலாம் மேலே எப்போதும் போல் எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு கொடுக்கணும். அதுலேருந்து நீங்கள் கிராஸ் கொடுத்துருந்தீங்கள்ல அதில் கொடுங்க. திரும்ப இப்போ மேலே வந்திருக்கும். வந்தோன்னே நீங்கள் அதுக்கு பக்கத்துலேருந்தே நீங்கள் கொடுக்கணும். இது பக்கத்தில் கொடுக்கணும். இந்த ஸ்டிச்சு ரொம்ப கேப் தெரியாமல் கொடுக்கணும். அதனால் இப்படி பக்கத்தில் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து கீழேயும் அதே மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி கொடுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டிச்சை போட்டிருக்கோம். இந்த ஸ்டிச்சையே நம்ம வந்து இன்னொரு விதமாகவும் போடலாம். நம்ம இந்த இதுக்கு போட்ட மாதிரியே நம்ம போடலாம். இப்போ மேல் பக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இப்படி அடியில் கொடுத்து எடுக்கிறத விட ஈஸியான மெத்தடாக இருக்கும் இது உங்களுக்கு. இந்த இதுக்குள்ளே கொடுங்க. இது நேர் ஆப்போசிட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் கொடுங்க. ஏற்கனவே இருக்கிற த்ரெட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி கிராஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் அடிப்பக்கம் கையை மாற்றி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. 2 விதமாகவும் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகமாக போட முடியும். அடிப்பக்கம் கை போகாது, ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி கிராஸாக வந்ததோ அதே மாதிரி தான் முடிக்கும் போதும் கிராஸில் வரணும். சிலருக்கு வந்து அது வந்து கிராஸாக வராமல் ஸ்ட்ரைட் லைனாக வந்துடும். அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கணும். நீங்கள் இப்படி கிராஸில் போட்டுட்டு கிராஸ்லேயே தான் முடிக்கணும். இன்னும் ஒரு 2 லைன் மட்டும் போட்டால் நமக்கு கிராஸ் சரியாயிடும். அந்த லைன்ஸ் நமக்கு முடியுது. இப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்க. இது நீங்கள் போட்டிருந்த லைன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடிப்பக்கமாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டிச் போடுவோம், கிராஸ் ஸ்டிச்சு. இப்போ இதை போட்டுட்டு அடிப்பக்கம் எப்போதும் போல் ஃப்ரண்ட்டில் எப்படி வந்துருந்தோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சோட இதுவும் பேக் சைடும் அதே மாதிரி தான் வந்திருக்கும். அடியில் எப்போதும் போல் நாட் போட்டுடலாம். போட்டுட்டு கட் பண்ணிடலாம். வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடலாம். அதுக்கு வேறு ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி எடுத்து அடிப்பக்கம் நாட் போட்டுக்கலாம். அதில் கிராஸாக நம்ம கொடுத்தோம், அந்த மாதிரி இல்லாமல் இதில் ஸ்ட்ரைட் லைனாக கொடுக்க போகிறோம். மேலேருந்து எடுத்திங்கன்னா கீழ் லைனுக்கு கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் இதை வந்து 2 விதமாக போடலாம். அதில் போட்ட மாதிரியே
அந்த ஸ்டிச்சு போட்ட மாதிரியே நீங்கள் மேலேருந்து எடுத்துகிட்டு கீழ்ப்பக்கத்துக்கு கொடுத்துட்டு அடிப்பக்கமாக நம்ம எடுக்கிற மாதிரியே அப்பப்போ எடுக்கிற மாதிரியும் நீங்கள் போடலாம். மேலேருந்து இப்படி கொடுத்துட்டு அடியில் கையை வச்சு எடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். இப்படியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்படி திரும்ப அடியிலேருந்து மேலே கொண்டு வந்து திரும்ப இதுக்கு கொடுத்து அடிப்பக்கமாக கொடுத்துக்கலாம். இது வந்து இப்படி பக்கத்தில் வரணும் ஸ்டிச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். இன்னொரு விதமாக நம்ம போடுறது எப்படி போடலான்னா, இந்த பக்கத்துலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலே கொண்டு வந்துட்டிங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடியிலேருந்து மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டு இதுலேருந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் நேர் ஆப்போசிட்டில் எந்த இடத்துல கொடுக்கணுமோ அந்த இடத்துக்கு கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த த்ரெட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது உங்களுக்கு வேகமாக போட முடியும். அடிப்பக்கம் கையை கொடுத்து எடுக்க வேண்டாம், நேரம் ஆகாது, ஸ்பீடாக போட்டுடலாம். ஸ்டிச்சஸும் உங்களுக்கு கரெக்டாக வரும். 2 விதமாகவும் நீங்கள் போடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிச் நம்ம இந்த பக்கத்துலேருந்து போட்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு த்ரெட்டு கம்மியாக இருக்குது. இதில் இப்படியே இருந்தாலும் நம்ம எப்படி நாட் போடுறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மேலேருந்து கீழ்ப்பக்கமாக இந்த லாஸ்ட் பக்கம் வந்தோன்னே நீங்கள் மேல் பக்கத்துலேருந்து இதுக்கு கொடுத்து இந்த பக்கம் போடுவீங்கள்ல, இந்த இது ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். இது மேலே போட்டுட்டு மேல் பக்கமாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் கடைசியாக போடும்போது இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொடுத்து அடிப்பக்கமாக எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் இப்படி வந்துடும். மேலேயும் அந்த மாதிரி வந்திருக்கும், கீழ்ப்பக்கமும் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த இதில் நம்ம நாட் போடுறதுக்கு எப்போதும் போல் எடுத்துக்கோங்க. இப்போ த்ரெட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போவும் நம்மளால் த்ரெட்டில் வேறு நூல் கனெக்ட் பண்ணாமல் நம்மளால் நாட் போட முடியும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்போதும் நீங்கள் வந்து இந்த பக்கத்தை கூர்மையான பக்கத்தை தான் முதல்ல கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு நாட் விழும். இப்போ உங்களுக்கு த்ரெட்டு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த காது பக்கம் இருக்குல்ல, காது பக்கத்தை நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு எடுத்தீங்கன்னாலும் நாட் விழுந்துடும். அது ஒரு குறிப்பிட்ட த்ரெட்டோட சைஸ் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா வரும். சின்ன ஊசியாக இருந்ததுன்னா ஈஸியாக போட்டுடலாம். இவ்வளோ பெரிய ஊசியாக இருக்கும்போது கொஞ்சம் இந்த அளவுக்காவது டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அந்த மாதிரி போட முடியும். இப்போ இதை நாட் போட்டாச்சு, கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாட்டைனில் கிராஸ் ஸ்டிச்சும் போட்டோம், சாட்டைன் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சும் நம்ம போட்டாச்சு. இது வரைக்கும் என் சேனலை பார்த்து லைக், ஷேர், கமெண்ட் அதோட சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.